உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. ஆக்ரா டெல்லி இடையிலான ரயில் பாதையில் இரவில் சரக்கு ரயிலின் 13 பெட்டிகள் தடம் புரண்டு உள்ளன. இதனால் ரயில் சேவை பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு ரயில்வே ஊழியர்கள் விரைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். தீபாவளி பண்டிகை காலத்தில் நாடு முழுவதும் 5,40,000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக வணிகர்கள் சங்க கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. இந்த அமைப்பு கடந்த செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 20ஆம் தேதி வரை நாடு முழுவதும் உள்ள 60 மாநகரங்கள் மற்றும் நகரங்களில் ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வு முடிவில் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு 5,40,000 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளது தெரியவந்துள்ளது. மொத்த வர்த்தகத்தில் தங்க நகைகள் 10%, மளிகை பொருட்கள் 12%, மின்சாதன பொருட்கள் 7%, ஆயத்த ஆடைகள் 7%, இனிப்பு கார வகைகள் 5% என்ற அளவில் விற்பனையாகியுள்ளது. கடந்த ஆண்டு வர்த்தகமான 4,35,000 கோடி ரூபாயை விட நடப்பாண்டில் வர்த்தகம் அதிகரித்ததற்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தமே காரணம் என கூறப்படுகிறது. மேலும் பிரதமரின் கோரிக்கையை ஏற்று உள்நாட்டு பொருட்களை வாங்க 87% பேர் ஆர்வம் காட்டியதும் இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. 2,62,00,000 அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.